welcome back to our channel Abhi and Jay's Lifestyle. இன்னோட வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஆரி ஸ்டாண்டை நான் ரீசெண்டா Mrs. Stitch Blouse House நான் ஆல்ரெடி டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க் கத்துக்கிறவங்கள்ட்ட தான் நான் ஷாப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டோட பிரைஸ் நான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். எனக்கு மறந்து போச்சு எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன பே பண்ணேன்னு சொல்லிட்டு. ஈவன் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வேணும் அண்ட் ஈவன் பாக்ஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் நம்மளுக்கு மேம் கிட்ட அவைலபிளா இருக்கும். உங்க யாருக்காவது வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேண்டியவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன் நான். மேம் இதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட்டியா வீடியோ லிங்க் அவங்க சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் இது இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க மேம். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிங்கிள் ராடு ஒரு ட்ரையாங்கிள் ராட் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற ராட் இது. அண்ட் இந்த மாதிரி புஷஸோட போல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டு தான் நம்ம டைப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸை முதல்ல செட் பண்ணிடலாம். இந்த ட்ரையாங்கிள் பேஸ்ல ரெண்டு கொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது உள்ள போட்டுட்டு இந்த சைடு புஷ் இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்டடியா இருக்கிறதுக்கு டைட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சைடும் நான் டைட் பண்ணிடுறேன். இது நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு போட்டிருந்தாங்க மேம். ஆக்சுவலி அதுதான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம். எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால என்னால் கீழே உட்காந்து சுத்தமாக ஆரி ஒர்க்கே பண்ண முடியல. எனக்கு ஆரி கிளாஸே நான் டிஸ்கன்டினியூ பண்ணிடலாம் கூட நடுவில் யோசித்தேன். அப்போதான் மேம் இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே சரி ஓகே இதை ஆர்டர் பண்ணி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு பேக் பெயின் வராமல் இருக்கும் அப்படின்றதுனால தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது நான் எப்படி வாங்கி எனக்கு மேம் யூஎஸ்க்கும் ஷிப் பண்ணுவாங்க. எனி கண்ட்ரிஸ் நீங்கள் வேணாலும் ஷிப் பண்ணுவாங்க மேம் உங்களுக்கு. அதுக்கான சார்ஜஸ் நம்மளுக்கு கொடுத்துடணும். ஸோ இது நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்தியாவில் ஷிப்மெண்ட் போட்டுகிட்டே இருக்கோன்றதுனால இந்தியா ஷிப்மெண்ட்டில் நான் போட்டுட்டு இருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 kgs வரும்னு வச்சுக்கோங்க. பிலோ 5 அதாவது 5 பிலோக்குள்ளே தான் இருக்கும் இந்த வெயிட்டு. ஸோ இதை நான் இப்போ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற ராடை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இந்த இது இந்த ஃப்ரேம் அட்டாச் பண்ணுறதுக்கு இதை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க மேம். ஸோ நம்ம இப்படி வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஹைட்டை நம்மளே சும்மா டைம் பீங்க் ஒரு ஹைட்டை செட் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நகராமல் இருக்கும். அண்ட் இதுவுமே ஸோ இப்படி வர மாதிரி வச்சு ஹைட்டு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டடா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமை நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுலேயுமே ஸ்க்ரூ இருக்கு, போல்ட் இருக்கு. ஸோ நான் கீழே உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மேம் போட்டிருந்தாங்க 14 ஸ்பேனர் வச்சு டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபார் ஸோ குட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி ஃப்ரேம் இப்படி தான் இருக்கு. நின்றுட்டும் நம்மளால பண்ண முடியும். இன்னுமே நம்மளால ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நின்றுட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு நம்மளோட சேர் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கொஷனில் உட்காந்து ஒர்க் பண்ணனா என்னோட ஹைட்டுக்கு தகுந்தாப்புல அதை நான் இறக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால இறக்க முடியும், இதோ இவ்வளோ தூரம் நம்மளால இறக்கிட்டு இப்படி கவுச்சில் உட்காடுறோம். அண்ட் இப்படி நம்மளால உட்காந்து போட முடியல, இப்படி உட்காந்து போடணும்னாலும் போட முடியும் போல இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பேனர் இது நம்மளோட நீடுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்மளோட ஆரி ஃப்ரேமும் கொடுத்துட்றாங்க. இதில் போட்டுட்டு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். நான் உங்கள் யாருக்காவது வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேமோட லிங்க்கு அப்புறம் மேமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துறேன். வேண்டியவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
சீரியஸ்லி வர்த் அப்படின்னு சொல்லுவேன் நான். என்ன மாதிரி வந்து நீங்களும் ஆரி ஒர்க் போடுறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஒன்றும் ஹெவியாகவும் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அண்ட் ஒருவர் வந்து நகருதா அப்படின்னு பார்த்தோம்னா லைக் இப்படி நம்ம காலை வச்சிட்டோம்னு வைங்களேன், சூப்பரா நம்ம வாடகை டிவி பார்த்துட்டு ஆரி ஒர்க் போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஈவன் நம்மளுக்கு நெக் பெயின் கூட வராதுன்னு நினைக்கிறேன் இப்படி வச்சு போடும்போது. ஸோ ஐ எம் வெரி டூ ஹாப்பி இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணதுல. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்குறேன். Until then, it's bye from Abhi. Take care. Bye bye.